நீங்க மார்க்கெட்டுக்கு போய் அரிசி காய்கறி அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வரீங்க. போன வருஷம் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த தடவை அது 800 ரூபாவும் மாறி இருக்கு. என்னடா அது, யாரா இந்த விலையெல்லாம் ஏத்துனது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆனா இந்த விலையேற்றத்துக்கு காரணம் உங்க ஊர்ல இருக்கவங்களோ இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்களோ இல்ல, அதை ஏத்தனவே இந்த இந்தியாலே இல்லைங்க. ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பசிபிக் ஓஷன்ல நடக்கிற ஒரு கிளைமேட் சேஞ்ச் தான் இதெல்லாத்தையும் டிசைட் பண்ணுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுக்கு பேர் தான் சூப்பர் எல்னினோ. இந்த ஒரு வெதர் ஈவெண்ட் எப்படி விவசாயி மீனவர்கள்ல இருந்து அதை கன்சியூம் பண்ற கஸ்டமர் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் ரேட்ரி சேனல். நான் ஜவஹர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுல ரமேஷ் அப்படின்னு ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் இந்த மலையை நம்பிதான் தன்னோட 5 ஏக்கர்லயும் விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த வருஷம் மழையே வரல. ஜூலைல மழை வந்துரும், ஆகஸ்ட்ல மழை வந்துரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தவருக்கு நிலம் வெடிச்சு போனதுதான் மிச்சம். அந்த வெடிச்ச நிலத்துல பயிரே விளையல. காரணம் பசிபிக் ஓஷன்ல உருவான இந்த எல்னினோ. கடல்ல இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சரை இது சாதாரணத்தை விட அதிகமானதா மாத்துனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துல இருக்கிற வெதர் பேட்டர்னே மாறிடுது. அதோட டைரக்ட் எஃபெக்ட் இந்தியாவோட மான்சூன் சீசன்ல தான் விழும். சிம்பிளா சொல்லணும்னா பசிபிக் ஓஷன்ல சாதாரணமா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு காத்து வீசும். ஆனா இந்த எல்னினோ வரும்போது அந்த காத்து ரொம்பவே பலவீனமா மாறிடும். அதனால இந்த சூடான கடல் நீர் வேற இடத்துக்கு மூவ் ஆயிடும். இந்த ஒரு இன்சிடென்ட் உலகத்துல இருக்கிற எல்லா வெதர் சிஸ்டத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். ரிசல்ட் என்னன்னா இந்தியால இந்த மான்சூன் சீசனே ரொம்பவே வீக் ஆயிடும். அதாவது மழையே வராது, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிடும். சயின்டிஸ்ட் எல்லாமே இப்போ ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2026ல வந்திருக்க இந்த ஒரு எல்னினோ சூப்பர் எல்னினோவா மாற வாய்ப்பு இருக்குன்னு. இந்தியாவோட வாட்டர் ரிசோர்ஸே இந்த ஒரு மழை காலத்தை நம்பிதான் 70% இருக்கு. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா நம்ம நாட்டுல 50% விவசாயம் இந்த ஒரு மழைக்காலத்தை மட்டுமே நம்பி இருக்கு. மழை குறைஞ்சா என்ன நடக்கும்னா அரிசி காய்கறி சர்க்கரை இந்த மாதிரி முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தோட ப்ரொடக்ஷனும் கம்மியாயிடும். சோ இதனால மார்க்கெட்லயும் சப்ளை கம்மியாயிடும். சப்ளை குறைஞ்சா பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இததான் எக்கானமிஸ்ட் ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால நம்ம டெய்லி சாப்பிடுற அரிசியில இருந்து வெங்காயம் வரைக்கும் எல்லாமே தாறுமாறா விளையாடு. இந்த மழை வராம இருக்கிறது விவசாயிகளுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த ஃபிஷர்ஸ்க்கு ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும். கடல்ல இந்த மாதிரி டெம்பரேச்சர் மாறும்போது அங்கங்க இருக்கிற மீன்களும் இடத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். சில ஸ்பீசிஸ்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கே போயிடும். அதனால மீன் பிடிக்கிறது ரொம்பவே கம்மியாயிடும். இந்தியால 45, 46 சில இடங்கள்ல 47 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகுது. இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவங்க, ஃபார்மிங் ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஹீட் ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். சோ இதனால அதிகமா அவங்களால வேலை பண்ண முடியாது. அதனால அவங்களோட வருமானமும் குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம அவங்க ஹெல்த்தும் ரொம்பவே ரிஸ்க் ஆயிடும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த எல்னினோ வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையுமே அழிச்சிடும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நம்ம இந்த வெதர் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். மழைநீர் சேகரிப்பு அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். ஸோ கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ப்ரிகாஷனா செயல்படணும். ஒரு கடல்ல ஆரம்பிக்கிற இந்த கிளைமேட் சேஞ்ச் நம்மளோட டைனிங் டேபிள் வரைக்கும் அதோட எஃபெக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால இந்த எல்னினோ நியூஸ் அப்படின்னு கேட்ட உடனே இது ஒரு வெதர் நியூஸ் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாம